ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் ஆர்வீர் அப்பாவுக்காக முதல்வர் அறிவித்த திட்டம் பகையை மறந்து மனமுருகி நன்றி தெரிவித்த சீமான். இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களம் முழுக்க முழுக்க சினிமா மயமாகி கொண்டே போறதை கண்கூடா பார்க்க முடியுது. அதன் தொடக்க புள்ளியாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வரானதுல இருந்து இப்போ அடுத்தடுத்து நடிகர்கள் நாங்களும் முதல்வர் நாட்களில் அமர்வோங்கிற ரேஞ்சில அரசியலுக்குள் வருவது வர அனைத்துமே ஒரே சினிமா மயமாக மாறிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடைக்கலாக அமைஞ்சிருந்துச்சு. 8% இருந்த அவர்களுடைய வாக்கு சதவீதம் இப்போ 4% குறைந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களும் இது குறித்து பல்வேறு மேடைகள்ல காட்டமாக பேசிட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல அதை தனக்கு இன்னும் சாதகமாக்கி கொள்ளணுங்கிற நோக்குல தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து வந்து இறந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, அவர்களுக்கான இன்னும் பல சலுகைகளை செய்து கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கஸ கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல இப்போ சமீபத்தில் இறந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அவர் வாய்க்குளிர அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய இயக்குனர் எம்ஐஎம் பாரதி ராஜா அவர்களுக்கு நாங்க ஒரு மணிமண்டபம் கட்டுவோம், அதுவும் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவர் பிறந்த தேனியிலேயே கட்டுவோங்கிற ரேஞ்சில ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இது இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதற்காக இவ்வளவு நாட்களாக விஜய்க்கு எதிராக சீமான் அவர்கள் ஒரு அரசியலை செய்து வந்தாலும் அவை அனைத்தையுமே மறந்து இந்த ஒரு உதவிக்காக அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. முதல்வருக்கு மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் அவருடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறார். இதான இப்போ தம்பிகள் மத்தியில இருவேறான கருத்துக்களையும் வெளிப்படுத்துது. ஏன்னா சினிமாக்காரர்கள் நாட்டுக்காக அந்த அளவு என்ன செய்துட்டார்கள், அவர்கள் கலைக்காக திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. ஆனா அது சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவா ஏற்படுத்தி இருக்கு, முழுக்க முழுக்க சினிமாக்காரர்கள் ஆட்சியாளர்களாக ஆகிறதுக்கான ஒரு வழிவகை செய்திருக்கு. மக்களுக்கும் மண்ணுக்கும் களத்தில் நிற்கக்கூடிய போராளிகளை அது ஆட்சியாளர்களாக மாற்றலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் நாம் தமிழ் தம்பிகள் வெளியிடுறத பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு புறம் அரங்கத்துக்குள் ஸ்டுடியோ போட்டு எடுத்துக்கொண்டிருந்த சினிமாவை பாமர மக்களையும் காட்சிப்படுத்தும் விதமாக வெகுஜன மக்களுக்கான ஒரு கலையாக சினிமாவை மாற்றிய ஒரு ஜாம்பவான் ஐயா பாரதி ராஜா அவர்கள். அவருக்கு மணிமண்டபம் கட்டுவது அப்படிங்கிறது ஒரு சரியான நகர்வு தான் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.